தங்கம் ஒரு முதலீட்டு பொருளா, ஒரு ஆபரணமா, அல்லது ஒரு சாதாரண உலோகமா? தங்கம் ஒரு முதலீட்டு பொருளும் தான் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். தங்கம் என்பது இன்னொரு சாதாரண பொருள் அல்ல. அது பல ஆண்டுகளாகவே பல தேசங்களுக்கிடையே ஒரு சர்வதேச கரன்சிக்கு பதிலாக கூட அது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அது இருக்கிற அளவு ஓரளவு தான். கிட்டத்தட்ட 1,58,000 டன் தான் உலகத்திலே தங்கம் இருக்கிறது. ஒரு நபர் ஒன்றுக்கு என்று பார்த்தால் 1 அவுன்ஸுக்கும் குறைவு, 0.7 அவுன்ஸ் தான் இருக்கிறது. சமீபத்திலே தங்கம் அகழ்ந்தெடுக்கப்படுவது குறைந்து கொண்டே வருகிறது. கடந்த ஆண்டு மட்டும் 88 டன்கள் குறைந்திருக்கிறது. இது தவிர ஆண்டுக்காண்டு 8% குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. சவுத் ஆப்பிரிக்காவிலே உலகத்திலே இருக்கக்கூடிய தங்கச் சுரங்கங்களில் அதிகமானவை இருக்கின்றன. அவற்றில் கிடைக்கிற தங்கத்தினுடைய அளவு கணிசமாக குறைந்து வருகிறது. புதிய தங்கத்தை பற்றிய கண்டுபிடிப்புகள் சமீபத்திலே இல்லை. அதனால் அதனுடைய தேவையும் அதனுடைய இருப்பும் மாறுகிறது, குறைகிறது. கடந்த சில ஆண்டுகள், அதாவது 2004 பார்த்தால் ஆண்டு ஒன்றுக்கு சராசரியாக 17% விலை உயர்வு அடைந்திருக்கிறது தங்கம். தங்கத்துக்கும் டாலருக்கும் ஒரு உறவு இருக்கிறது. டாலரும் தங்கமும் எதிரெதிர் திசைகளில் விலை பயணிக்கும். அமெரிக்க அரசாங்கத்தினுடைய கடன் தொகைகள் அதிகமாக போவதனால் டாலர் மதிப்பு குறையலாம் என்றும் அதனால் தங்கம் விலையேறலாம் என்றும் ஒரு தியரி இருக்கிறது. அது தவிர தங்கம் என்பது எப்பொழுதுமே உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வருகிற போது, பொருளாதார சீரழிவுகள் வருகிற போது தங்கள் பணத்தினுடைய மதிப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு முதலீடு செய்யத்தக்கதாக முதலீட்டாளர்கள் எப்பொழுதுமே பார்த்து வந்திருக்கிறார்கள். ஒரு 200 ஆண்டுகளில் என்ன நடந்திருக்கிறது என்று பார்க்கிறார்கள். அதில் தங்கம் மற்றும் உலகத்தில் இருக்கிற பணவீக்கத்தை பார்த்தால், தங்கம் விலையேறினால் பணவீக்கம் இருக்கிற பொழுது தங்கம் விலையேறும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பணவீக்கத்தை விட தங்கத்தினுடைய விலை அதிகமாக உயர்வதை பார்க்கலாம். அது குறிப்பாக ஆயில் ஷாக் என்று சொல்வார்கள். 1970க்கு பிறகு கச்சா எண்ணெய் விலை கணிசமாக உயர்த்தப்பட்ட பிறகு அதுதான் நிகழ்ந்திருக்கிறது. ஆக பணவீக்கத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள தங்கத்தில் முதலீடு என்பது ஒரு யுக்தி. தங்கம் பற்றி சுவாரஸ்யமான சில தகவல்கள். தங்கம் உலகத்திலே அகழ்ந்து எடுத்து தயாரித்து விற்கிற நாடுகளில் மிக அதிகமான எண்ணிக்கையில் செய்கிற ஒரு பட்டியல் படி சவுத் ஆப்பிரிக்கா முதலில், அமெரிக்கா 2வது இடத்தில், ஆஸ்திரேலியா, கனடா, சைனா, இந்தோனேஷியா, ரஷ்யா, பெரு, உஸ்பெகிஸ்தான், கானா போன்ற நாடுகள் முதல் 10 இடங்களில் இருக்கின்றன. தங்கத்துக்கு வேறு சில தேவைகள் இருந்தாலும் கூட மிக அதிகமாக, அதாவது 76% அது நகைகளுக்காகவே, ஆபரணங்களுக்காகவே பயன்படுத்தப்படுகிறது. ஒரு 14% இண்டஸ்ட்ரியல் தேவைகளுக்காகவும், 10% மட்டுமே இப்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி வைத்திருந்து விலையேறி விற்பதற்காக செய்யப்படுகிறது. தங்கத்தை முதலீடு செய்கிறோம். எப்பொழுதெல்லாம் தங்கத்தினுடைய விலையில் மாறுதல் வரும், எப்பொழுது இறங்கும், எப்பொழுது ஏறும் என்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தால் எப்பொழுதெல்லாம் ஒரு நிலைமையிலே நிச்சயமற்ற தன்மை இருக்கிறதோ உலகத்திலே, அப்பொழுது போர் வருகிற பொழுது, உலகத்திலே மற்ற காரணங்களுக்காக ஒரு மிகப்பெரிய டென்ஷன் இருக்கிற போது, கச்சா எண்ணெய் விலை உயர்கிற போது, பணவீக்கம் அதிகரிக்கிற போது, தீவிரவாதிகளுடைய நடவடிக்கைகள் அதிகமாகிற போது, ஒரு பொருளாதார பெரும் பிரச்சனைகள் வருகிற போது, அமெரிக்க டாலர் ஒரு வலு இழக்கிற போது, அது போக பல அரசாங்கங்களும் அவர்கள் கையில் வைத்துக் கொள்ள விரும்பி கூடுதலாக தங்கம் வாங்குகிற பொழுது, இந்த காரணங்களின் போது தங்கம் ஒன்று அதிகமாக தேவைப்படுகிறது அல்லது குறைவாக தேவைப்படுகிறது. விலை ஏறி இறங்கக்கூடிய ஒரு முக்கிய பொருளாக, சர்வதேச பொருளாக தங்கம் இருக்கிற காரணத்தினால் பலரும் அதை வாங்கி வைத்துக் கொள்ளவும், அதில் விலை ஏறிய பிறகு விற்கவும் முற்படுகிறார்கள். அதிலே குறிப்பாக ஸ்பெகுலேட்டர்ஸ், இப்பொழுது ஏறும் இப்பொழுது இறங்கும் என்பது போல கணித்து செய்பவர்கள் இருக்கிறார்கள். ஒரு இடத்தில் வாங்கி மற்றொரு இடத்தில் விற்கிற ஆர்பிட்ராஜர்ஸ் இருக்கிறார்கள். தங்கத்தை அகழ்ந்தெடுத்து வைத்திருந்து விற்பவர்கள் இருக்கிறார்கள். முதலீட்டாளர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய மற்ற பொருட்களுடைய விலை மாறுதல்கள் தங்களை பாதிக்கக்கூடாது என்பதற்காக தங்கத்திலே முதலீடு செய்து அந்த மற்ற முதலீடுகளுடைய மதிப்பை மாறாமல் பார்த்துக் கொள்வதற்காக ஹெட்ஜ் செய்பவர்களும் இருக்கிறார்கள். தங்கத்தை கட்டிகளாகத்தான் வாங்க வேண்டும் என்பதில்லை. இப்போது தங்கத்தை ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டிலே வாங்கலாம் என்பது நம்முடைய நேயர்களுக்கு தெரிந்திருக்கலாம். தங்கத்தை ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டிலே ஏன் வாங்க வேண்டும் என்று கேள்வி கேட்டால் அதற்கான பதிலாக, ஒன்று, அதில் லிக்விடிட்டி அதிகம் என்று சொல்லலாம். ஒரு தங்கத்தை கடையில் போய் வாங்குகிற போது அதை சோதித்து வாங்க வேண்டியிருக்கும். கூலி சேதாரம் போன்ற பிரச்சனைகளும் சில சமயங்களில் வரலாம். சரியான தங்கம் தானா என்றும் யோசிக்க வேண்டியிருக்கும். ஆக இவையெல்லாம் இல்லாத வழியாக நாம் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டிலே வாங்குகிற போது, விற்கிற போதும் வாங்குகிற போதும் அதை பற்றிய பிரச்சனைகளே கிடையாது.
இரண்டாவது, பங்குச்சந்தையிலே முதலீடு செய்திருப்பவர்கள் அவர்களுடைய பங்குச்சந்தை வீழ்ச்சியின் காரணமாக முதலீடுகள் மதிப்பிழந்து போகாமல் இருப்பதற்காக ஓரளவு பணத்தினை தங்கத்திலே முதலீடு செய்தால் பங்குச்சந்தை விழுகிற போது தங்கம் விலை ஏறியும், பங்குச்சந்தை உயர்கிற போது மட்டுமே தங்கம் விலை இறங்கியும் அவர்களுக்கு ஒரு ஹெட்ஜிங் மெக்கானிசத்துக்கு அது உதவும். அதனால் கோல்ட் ஃபியூச்சரிலே முதலீடு செய்யலாம். அது தவிர தங்கத்தை வாங்கி முதலீடு செய்வதற்கு எப்பொழுதுமே ஒரு மார்ஜின் மணி என்கிற அளவிலே கட்டினால் போதும் என்பதுதான் பங்குச்சந்தையில் இருக்கிற வழக்கம். அதன் காரணமாக சிறிய பணத்திலே பெரிய அளவு முதலீடை செய்து ஒரு லாபத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பினை ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் கொடுக்கிறது. தங்கத்தை வாங்கி ஒரு லாக்கரிலோ அல்லது வீட்டிலோ பாதுகாப்பாக வைக்கிற இதிலே ஏற்படக்கூடிய சிரமங்கள் மற்றும் அதற்கான கட்டணங்கள் இங்கே ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டிலே கிடையாது. டிமேட் அக்கவுண்டில் வைத்துக் கொள்வது சுலபம்தான். நவியா மார்க்கெட்ஸ் தங்கத்தை வாங்கவும் விற்கவும் முதலீட்டாளருக்கு உதவி செய்கிறது. கோல்ட் கான்ட்ராக்ட்ஸ் MCX நீங்கள் நவியா மார்க்கெட்ஸ் மூலமாக செய்ய முடியும். அதேபோல தேசிய பங்கு சந்தையிலும் கூட நீங்கள் ஒரு ட்ரேடிங் அக்கவுண்ட் எங்களிடம் வைத்திருந்தால் அதன் மூலமாகவும் நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு இது குறித்து ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் நீங்கள் கீழ்கண்ட இந்த தொலைபேசி எண்களில் நவியா மார்க்கெட்ஸ் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண்கள் சென்னை 04913918040 இது ஒரு எண். மற்றும் ஒரு எண் 04439180411. தவிர நீங்கள் மின்னஞ்சலும் அனுப்பலாம். client service@naviacommodities.com அல்லது நீங்கள் இப்பொழுது இந்த வீடியோவை வெபினாரை பார்த்துக் கொண்டிருக்கிற இதே இணையதளத்தில் நீங்கள் உங்களுடைய தேவைகளை பதிவு செய்யலாம். வணக்கம்.